இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் பிளட் சப்ளை. இது ரெண்டு டைப்பான இம்பாக்ட் இருக்கு. ஒன்று டைரக்டா பிளட் ஸ்டாப் பண்ணும், இன்னும் இன்டைரக்டா இருக்கு. டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மழை இந்த மாதிரி புயல் அந்த காலத்துலலாம் வந்து பிளட் டொனேஷன் பண்ண வரவங்க ரொம்ப டிரான்ஸ்போர்ட்ல இதை வந்து ப்ராப்ளம் ஆகும். ரொம்ப மழையா இருந்துச்சுன்னா அவங்களும் பிளட் டொனேஷன் பண்றதுக்கு வர மாட்டாங்க. புயல் அந்த காலத்துலேயும் வந்து அவங்க சேஃப்டி பார்த்துட்டு வர மாட்டாங்க. ஸோ இது வந்து டைரக்டாக. இன்னொன்று வந்து பிளட் டொனேட் பண்றவங்களுக்கும் சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா டிசீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். சம்மர் டிசீஸ் விண்டர்ல வந்து நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கும், அவங்க டொனேட் பண்ண முடியாது, காய்ச்சல். ஸோ இந்த மாதிரி டோனருக்கு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறனால அவங்க வந்து அந்த டைம்ல வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டைரக்டா ஒரு இதாகும். இன்டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெங்கு, சிக்கன் குனியா அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்டாலும் அவங்களுக்கு ஒரு 6 monthsக்கு 1 yearக்கு டொனேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல பிளட்டும் நிறைய தேவைப்படும். கோல்டு இந்த மாதிரி ஃபீவர்ஸ்னால அட்மிட் ஆகிறவங்க, டெங்குல அட்மிட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு பிளேட்லெட்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய பிளட் தேவையும் இருக்கும், பட் டோனர்ஸும் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். கிளைமேட் சேஞ்சஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, இவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும், நிறைய சேஞ்சஸ். இதெல்லாம் வந்து நம்ம இன்டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பாக்ட் பண்ணுது. தேங்க்யூ.